ஜெபம். கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தீரப்பா. நன்றி ஏசப்பா. இந்த மாதத்தில் தகப்பனே, எந்த ஒரு தொத்து கிருமிகளும் எங்களை தாக்காதபடி எங்களை பாதுகாத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களை குணமாக்கும், அப்பொழுது குணமாவோம். எங்களை ரட்சியும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நாங்கள் பிழைத்து இருக்கும்படி உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு கிடைப்பதற்காக கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கையே பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஆதவன் உதிக்கும் எழுவி என் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவி என் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவி நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். புனித மாமரி புண்ணிய வழியின் புதல்வனாகவே பூமியில் தோன்றி கல்லிடை ஓரத்தில் களும் குளிர் சாரலில் கந்தையின் நடுவினிலே நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவி நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். யூதேய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய். யூதேய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய். சுத்த மரியிடம் மனித குலத்திலே தேவன் தோன்றிவிட்டார். இயேசு தேவன் தோன்றிவிட்டார். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவி நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, புதிய இருதயத்தை கொடுக்கிறவர் நம் தேவன். நம்முடைய இருதயமானது நம்முடைய எல்லா உணர்வுகளும் ஆசைகளும் உறைவிடமாய் இருக்கிறது. இருதயமே கேடு உள்ளதும் மகா திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இதை குறித்து, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்து தோன்றுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். நம் எல்லோருடைய இருதயமும் நிச்சயமாகவே மிக மிக கேடு உள்ளதும்
கெட்டவைகளை சிந்திக்கிறதுமாய் தேவனை விட்டு தூரம் போகிறதுமாய் இருக்கிறது. இந்த பொல்லாத இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் என்று நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கொடுப்பாராக. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பார். ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது இவர்கள் அனைவரும் தேவாதி தேவனை உத்தமமாய் பின்பற்றினார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யங்களோ ஆசை இச்சைகளோ ஒரு நாளும் அவர்களை கவர்ந்து இழுக்கவில்லை. ஆபிரகாமின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக காணப்பட்டது. அவன் உத்தமமும் இருதயத்தோடு என்னை பின்பற்றினான் என்று சொல்லுகிறார். தாவீது ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இருந்தாலும் அவன் திரும்பவும் தன்னை தாழ்த்தி உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்றினான். அவனை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கின்ற அழுக்கான கந்தையான காரியங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன, சகலமும் புதிதாக்குகின்றன. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என நம்மை பார்த்து சொல்லுகிறார். வனாந்தரம் என்றால் ஒரு வெறுமை, ஒன்றுமில்லாத வறட்சி. வனாந்தரத்திலே அதிகமான மனிதர்கள் குடியிருக்க முடியாது. மனிதர்கள் வனாந்தரங்களிலே ஒரு சில நாட்கள் பிழைக்கலாமே தவிர சந்தோஷமாக செழிப்பாக வாழவே முடியாது. வேதத்திலும் வனாந்தரங்கள் ஆசீர்வாதமற்ற ஆந்தைகள், கோடான்களும் பாம்புகளும் குடியிருக்கக்கூடிய இடமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் காணப்படலாம். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை கூட சில நேரங்களில் வனாந்தரமாக மாறிப்போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையிலேயே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறையிருப்பிலும் அடிமைத்தனத்திலும் கடந்து கொண்டு இருந்தது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியோ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேலர் இடத்திலே கொடுக்கிறார். அவர்களை பார்த்து தான் தேவன், நான் உன்னோடே இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாளும் வனாந்தரத்திலே நினைத்த இடத்தில் தண்ணீரை கண்டுபிடிக்கவே முடியாது. தண்ணீர் வேண்டும் என்றால் பல மைல்களுக்கு பூமிக்கு அடியில் துளையிட வேண்டும். அதுவும் அநேக நேரங்களில் தோல்வியிலேயே முடியும். தேவன் மனிதனைப் போல அல்ல. வனாந்தரத்திலே ஒரு நொடியில் நீரூற்றுகளை தோன்ற செய்ய வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த பொழுது அவர்களுக்கு தாகம் இருந்தது இல்லை என்று பார்க்கிறோம். வேதத்தில் எகிப்தை குறித்து உபாகமம் 40ஆம் அதிகாரம் 20இல் இது ஒரு இருப்பு காலவாய் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இருப்பு காலவாய் என்றால் ஆசீர்வாதமற்ற ஒரு தேசம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எகிப்து தேசத்தில் நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். ஆனால் அது மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்றார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் உழைத்து ஏதாகிலும் பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கானான் தேசத்திலேயே அவர்கள் எந்த விதமான கடின உழைப்பும் இல்லாமலேயே மிகுந்த அறுவடையை பார்த்தார்கள். இதுதான் வனாந்தரங்களிலே நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன் மகத்துவம் நிறைந்தவர். நாம் கூட இன்றைக்கு யோசிக்கலாம், நம் வாழ்க்கையில் மாறாவாய் இருக்கிறது. எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே, நான் என்ன செய்தாலும் துன்பங்கள் தான் மிஞ்சுகிறது, ஆசீர்வாதமே இல்லையே என்று நாம் புலம்பலாம். அவர் நம்மை மறந்து போகவில்லை, நம் மேல் நினைவாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் காணப்படுகின்ற வனாந்தரமான சூழ்நிலையில் புதிய வழியை காட்டி ஆசீர்வாதமான நீரூற்றை கட்டளை இடுகிறார். பூமியிலே நாம் சந்தோஷமாய் இருக்க நமக்கு ரட்சிப்பும் நித்தியத்திலே நித்திய ஜீவனையும் கட்டளை இட்டார்.
ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து, நீ எந்த மட்டும் குந்திக் கொண்டு இருக்கிறாய், நீ எந்த மட்டும் தாழ்ந்து இருப்பாய், உன்னை பற்றியே நீ நினைத்து நினைத்து சோர்ந்து போய் விடாமல் இன்றைக்கு உன் துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்கிறார். நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம் இருதயம் கலங்காமலும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவன் ஒருவருக்குத்தான் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழி தெரியும். ரூத்துக்கு தேவன் ஒரு போவாசை கொடுத்து அவன் வாழ்க்கையை செழிக்க பண்ணினார். தாவீதுக்கு ஒரு சாலோமனை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினார். யோபு இழந்த எல்லாவற்றிற்கும் பதிலாக இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அன்னாள் அழுதபோது சாமுவேலை தந்து களி கூற பண்ணினார். லாசருவை உயிரோடு எழுப்பி மார்த்தாள் மரியாளை தேற்றினார். யவ்வீருவின் மகளை உயிரோடே எழும்ப செய்தார். நாம் மகிழ்ச்சியாக வாழ செய்பவர். துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை ஒரு மனிதராலும் எடுத்து போடவே முடியாது. எனவேதான் கொடுமையான சிறைச்சாலையில் இருந்தும் கூட பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி பாடினார்கள். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிழப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்பட்டு போவது இல்லை. எரேமியா 30 நாம் பார்க்கிறோம். நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நம்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவர் நம் மீது இரக்கம் வைக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த இரக்கம் மிகுந்த தேவன் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பாரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டு இரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கம் என்பது ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு காண்பிக்கப்படுகின்றன. கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறுவோம். ஒரு நாளும் நம்மை துன்புறுத்துகிற வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையானது காட்டு பகுதிகளில் தோட்டங்களில் விளைகின்ற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல காலையில் மலர்ந்து மாலையில் இருந்த இடம் தெரியாமல் அழிகிறதாக இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இது எத்தனை உண்மையான வார்த்தை! ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. சிலர் அன்றுதான் தன் சிநேகிதரை பார்த்திருப்பார்கள். ஆனால் அடுத்த நாள் அந்த சிநேகிதர் இருக்க மாட்டார்கள். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் மண்ணென்று நம்மை உருவாக்கின கர்த்தர் நினைவு கூறுகிறார். இருந்தாலும் தமக்கு பயந்தவர்கள் மேல் தம்முடைய அளவில்லாத கிருபையை நீதியை ஊற்றுகிறார். ஓ மனிதனே,
நீ எங்கே போகின்றாய் ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் பூத்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடரே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடரே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ வருவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, கடைசி காலங்களிலும் நாம் அவருடைய அளவற்ற கிருபையும் இரக்கத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் நம்பியே வாழ வேண்டும். அவர் மேல் வைக்கும் நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருங்கள். சங்கீதம் 22 அதிகாரம் 5 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றவானாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்வது இல்லை என்றான். தானியேலுக்கு நேரிட்ட மரண ஆபத்தில் இருந்து பயங்கரமான உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் அவனை எப்படி ஆச்சரியமாக விடுவித்தார். தானியேல் என்றால் சர்வ வல்ல தேவன் எனக்கு நீதி செய்பவர் என்று அர்த்தம். தானியேலின் புத்தகத்தில் வருகிற காரியங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 605 ஆண்டுகளுக்கு முன் இருந்து 510 ஆண்டு வரை நடைபெற்றதாகும். 70 நாடுகளை அரசாண்ட நேபுகாத்து நேச்சர் என்னும் பேரரசால் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் தானியேலும் அவர் சிநேகிதனும் அவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய ராஜாவாகிய யோயாக்கீம் நேபுகாத்து நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டார்.
அந்த காலத்தில் பேரரசர்கள் இன்னொரு நாட்டின் ஜனங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த நாட்டை தனது இரும்பு கரங்களுக்கு கொண்டு வரும்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் ஈவு இரக்கம் பாராமல் கொலை செய்யப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்ட மற்றவர்கள் அடிமைகள் ஆக்கப்படுவார்கள். பொதுவாகவே பேரரசின் இராணுவத்தின் இந்த அடிமைகளை நிர்வாணமாக்கி ஒரு கண்ணை பிடுங்கி விடுவார்கள். 2 கைகளில் உள்ள கட்டை விரலை வெட்டி விடுவார்கள். கடுமையான சாட்டை அடிகளும் உபத்திரவங்களும் வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களும் இப்படிப்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்களை நேபுகாத்நேச்சர் என்னும் பேரரசு சிறைபிடித்து அடிமையாக்கி அதில் ஒரு சிலரை யோயாக்கீம் என்னும் ராஜாவின் உறவினர்கள் ராஜ குலத்தார் விசேஷமாக கண்காணிக்கும் தன்னுடைய உபயோகத்திற்காக அவர்கள் பாபிலோனின் தேசத்தில் சகல விதமான கலைகள், பாஷைகள் மற்றும் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கவும் வைக்கிறான். அப்பொழுது தானியேலுக்கு வயது 23 முதல் 26 வரை இருக்கலாம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. தானியேலும் அவர் சிநேகிதர்களும் அழகாய் இருந்தார்கள். சகல ஞானத்திலும் தேறினவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் கல்வியில் நிபுணர்களாகவும் ராஜா அரண்மனையில் சேவிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். தானியேல் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் ராஜாவாக அரண்மனையில் அதிகாரத்திற்கும் யோசனைக்கும் கீழ்ப்பட்டு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் தைரியமாக செயல்பட்டான். முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்குள் இருந்தது. பயத்தினால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் மற்றும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை வேண்டாம் என்று துணிந்து கூறுவதில் உறுதியாய் இருந்தான். தானியேலுக்கு பயப்படும் பயம் தானியேலுக்கு வாலிப வயதில் இருந்து முதிர் வயது வரைக்கும் இருந்தது. 127 நாடுகள் மேதிய பெர்சிய அரசன் ராஜா ராணிக்கு அடுத்து 3வது தலைவனாக தானியேல் உயர்த்தப்பட்டாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட உயர் பதவியில் எந்த நீதி கேடும் அவன் செய்யவில்லை. என்ன நடந்தாலும் ஒரு நாளில் 3 முறை ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டார். கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக தேவனை புகழ்ந்து துதித்தான். ராஜாவின் உக்கிரக கோபம் தானியேலின் சகோதரர்களை தாக்கிய பொழுது தைரியமாக செயல்பட்டார்கள். மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார்கள். முதலாவது தானும் தன் சகோதரர்களும் எருசலேமின் குடிமக்கள் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிக்கவும் கர்த்தருடைய இரக்கங்களை பெறவும் மன்றாடி ஜெபிக்கிறவனாக இருந்தான். எரேமியா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை உறுதியாக பிடித்திருந்தான். 70 வருடம் கழித்து கர்த்தர் அவனுக்கு இறங்கி தமது மக்கள் செய்த பாவங்களை மன்னித்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்று நம்பினான். கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியத்திலும் குற்றமற்றவனாக காணப்பட்டான். இது நிமித்தம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ இரக்கத்தையும் கிருபையையும் அளவு கடந்த வல்லமையையும் பெற்றான். தானியேலின் வயது சென்ற காலத்திலும் சரித்திரத்தின்படி 90 வயதுக்கு மேல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேலிடம் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம் வாழ்க்கையிலும் தானியேலை போல எல்லா சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவ பயம் வேண்டும். வாலிப வயதில் தேவனுக்கு பயந்து நடப்பவன் என்று தீர்மானிக்கும் பொழுது நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்களை விட்டு விலகி இருப்பதில் எப்பொழுதும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். முன்பாக தீமையாக இருக்கும் எந்த பாவத்தையும் நாம் செய்யக்கூடாது. உதாரணமாக மது அருந்தக்கூடாது, பெருந்தீனிக்காரனாய் இருக்கக்கூடாது, சிகரெட், கஞ்சா போன்ற பொருட்களை தொடவே கூடாது. நமது குண அதிசயங்களை கெடுக்கிற வேண்டாத சினிமாக்கள் பார்க்கக்கூடாது.
பெரியவர்களை கேலி செய்யக்கூடாது. வாலிப தம்பிமார்களை வாலிப பிள்ளைகள் கனத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக நடத்த வேண்டும். எத்தனை துன்பங்கள் விரோதங்கள் வந்தாலும் மனிதரால் உருவாக்கப்பட்ட காரியங்களில் கிரியைகளையும் வானத்தின் மீன்களையும் ஆண் பெண் உருவங்களையும் ராட்சசித மிருகங்களையும் பறவைகளையும் வணங்கவே கூடாது என்று கண்டிப்பாக ஒரு நாளுக்கு குறைந்தது 2.5 மணி நேரமாவது 3 மணி நேரம் வரைக்கும் தேவனை தேட வேண்டும். நாம் தானியேலை போல வாழ தீர்மானிக்கும் பொழுது சிங்க குகையில் வெகு நாட்கள் பசியோடு இருந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் தாமே தமது தூதனை அனுப்பி கட்டி போட செய்தார். அதனால் அவர்கள் தானியேலையே ஒன்றும் செய்யவில்லை. சிங்கம் என்று சொல்லும் பொழுது பயங்கரமான காட்டில் ராஜாவாக வாழும் ஒரு கொடுமையான மிருகம். ஒரு மனிதனை கண்டால் அவனை ஒரு நிமிடத்தில் சின்ன பின்னமாக்கி விடும். எலும்புகள் எல்லாவற்றையும் தின்றுவிடும். அவ்வளவு பயங்கரமான சிங்கங்களை நாம் கண்டாலே பயந்து விடுவோம். இளைஞனாகிய தாவீது கர்த்தர் எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்து கரடி வாயிலும் இருந்து தப்புவித்தாரோ இதை போல நம்மளையும் தப்புவிப்பார். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக காத்திருக்கிறான். 1 பேதுரு 5:8 எப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனும் சறுக்கி விழுவதற்காக பதுங்கி காத்து கொண்டு இருப்பான். தாவீதின் வாழ்க்கையிலும் பேதுருவின் வாழ்க்கையிலும் இது எத்தனை உண்மை என்று நாம் கண்டு கொள்ளலாம். பிசாசு பேதுருவுக்கு விரோதமாக செயல்பட்டு சிங்கங்களைப் போன்ற துன்மார்க்கர் கையில் பேதுருவை சிக்க வைக்கிறான். இது நிமித்தம் பேதுரு யாரும் எதிர்பாராத வகையில் இயேசுவை சபிக்கவும் அவரை நான் அறியவில்லை என்று பொய் சொல்லவும் வைக்கிறான். மொத்தமாக இயேசுவை மறுதலிக்கிறான். மத்தேயு 26:69-75 என்னிலும் மிகுந்த அன்பும் கிருபையும் உள்ள இயேசு அவனை வெறுத்து விடாமல் அன்போடு பார்க்கிறார். இயேசுவின் கண்கள் பேதுருவை பார்த்து அந்த கண்கள் அவன் மனச்சாட்சியோடு பேசியது. அவன் தன் துரோகத்தையும் பாவத்தையும் உணர்ந்து மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டான். கர்த்தர் அவனை மன்னித்து உயர்த்தினார். நாமும் கர்த்தருக்கு பயந்து நடந்து தாகத்தோடு பெரிய பெரிய காரியங்களை அவருடைய நாமத்தில் புகழ்ச்சிக்காக செய்திருக்கலாம். என்றாலும் கர்ச்சிக்கிற சிங்கங்கள் சாத்தானின் சோதனைகளை பெருவெள்ளம் போல நம்மை எதிர்த்து வரும் பொழுது நாம் செய்வது அறியாது திகைத்து பயந்து நம்பிக்கையற்ற சூழலில் விழித்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சிலுவையின் அன்பை நோக்கி பார்க்கும்போது தானியேலை போல பாவ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை அனுதினமும் 3 வேளையும் செய்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது அப்பொழுது சோதனைக்காரனாகிய சாத்தான் தோற்று போய் விடுவான். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். பிரியமானவர்களே, ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் நமக்கு 7 வழிகளை திறப்பார். நிச்சயமாக எப்படிப்பட்ட கொடுமையான சிங்கங்களுக்கும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய தூதர்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார்கள். சற்று யோசித்து பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு வயோதிப மனிதன், உடல் ஒடுங்கின மனிதன். இதுவரை அந்த சிங்கம் கடித்து குதற எவ்வளவு நேரமாகும். ஆனாலும் அதற்கு நேர்மாறாக அவைகள் அனைத்தையும் ஆட்டுக்குட்டியை போல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆப்பிரிக்கா காடுகளில் அடிவாரத்தில் தேவனுக்கு பயந்த தம்பதிகள் தங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தார்கள். குடும்பத் தலைவர் அடிக்கடி காட்டுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான இறைச்சியை சில சிறிய பிராணிகளையும் அரசாங்க சட்டப்படி கொக்கு போன்ற பறவைகளையும் வேட்டையாடி கொண்டு வருவார். ஒரு நாள் தகப்பன் காட்டிற்கு சென்று வெகு நேரம் ஆகியும் வராமல் இருந்ததை கண்ட
அவரது 7 வயது சிறுமி யாருக்கும் தெரியாமல் அப்பாவை தேடி காட்டுக்குள் சென்றாள். முதலாவது குறிப்பிட்ட சில அந்த காட்டை தாண்டுவதற்கு பயன்படுத்திய ஒற்றையடி பாதையில் சென்றாள். நிலா வெளிச்சமும் இருந்தது. மிருகங்களின் சத்தமோ சிறுமிக்கு கேட்கவில்லை. சிறுமி பாட்டு பாடிக்கொண்டே சென்றாள். திடீரென்று பயங்கரமாக உறுமுகிற சத்தம் கேட்டது. என்ன என்று பார்த்த பொழுது ஒரு பெண் சிங்கம் தன் குட்டிகளோடு சிறுமியை எதிர்கொண்டு ஆவேசமாய் வந்தது. அப்பொழுது சிறுமி சற்றும் பயப்படாமல் முழங்கால் படியிட்டு, இயேசுவே, நீர் சொல்லியபடி மிருகங்கள் என்னை சேதப்படுத்த கூடாது. அவைகள் நான் சொல்லுகிறபடிதான் நடக்க வேண்டும். இதை நான் பரிபூரணமாக நம்புகிறேன். இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். ஆமேன் என்று சொல்லி அந்த பெண் சிங்கத்தை பார்த்து, நீ என்னை கடிக்கக்கூடாது, என்னை சாப்பிடவும் கூடாது, நகங்களால் என்னை கீறவும் கூடாது. நான் வழி தவறி விட்டேன். நீ என்னை சுமந்து கொண்டு என் அப்பாவிடம் அழைத்து செல் என்று தைரியமாக கேட்டான். சிங்கத்தின் குட்டிகளும் இதை கேட்டது. உடனே அந்த பெண் சிங்கம் படுத்து கொண்டது. இவள் அதன் முதுகில் ஏறி பத்திரமாக கொண்டு போய் அவளுடைய வீட்டில் விட்டது. அந்த வீட்டிலேயே கிறிஸ்துவுக்கு முந்தின நாள் என்பதால் நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தது. எல்லோரும் பாடல் பாடிக்கொண்டு இருந்தார்கள். இந்த சிறுமியின் அப்பாவும் பிள்ளைகளையும் காணோம் என்று கலங்கி இவளை தேடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டு இருந்தார்கள். அவர் கையில் துப்பாக்கி இருந்தது. திடீரென்று அவர் கண்களில் சிங்கம் தென்பட்டது. முதலில் தன்னுடைய மகள் அதில் மேல் உட்கார்ந்து இருப்பதையும் கண்டார். ஆவேசமாக துப்பாக்கியை எடுத்து தோட்டாக்களை பொருத்தி சிங்கத்தை சுட வேண்டும் என்று குறிபார்த்தார். அப்பொழுது சிறுமி அப்பா, இந்த பெண் சிங்கத்தையும் அதன் குட்டிகளையும் சேதப்படுத்த கூடாது. இது தன்னை உண்டாக்கின இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வழி தவறிய என்னை இங்கு கொண்டு வந்தது. எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நீங்கள் வேட்டையாடி வந்த மிருகத்தின் இறைச்சிகளை இதற்கு போடுங்கள் என்றாள். தகப்பனும் தாய்க்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படியே ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர்கள் பார்த்தனர். இந்த பெண் சிங்கம் அநேகரை கொன்று இருப்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய அற்புதமான விடுதலையை கண்டு தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கிறிஸ்துமஸுக்கு தாங்கள் வைத்திருந்த இறைச்சிகளை எல்லாம் அந்த பெண் சிங்கத்திற்கு குட்டிகளுக்கும் கொடுத்தன. சிங்கமும் சிறுமியை பார்த்து, பத்திரமாய் போய் வா என்று சொல்வது போல தன் கண்களை அசைத்தது. அந்த சிறுமியை காப்பாற்றிய ஜீவனுள்ள தேவன் தாமே நம்மையும் பொல்லாத சத்துருவின் கைகளுக்கு விலக்கி தப்புவிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார். ஆமேன். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.